தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரின் கணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தன் தருவை பகுதியைச் சேர்ந்தவர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மெட்டில்டா. இவரது கணவர் ஜேம்ஸை அதே பகுதியில் வைத்து மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நிலத்தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. தொடர் மழையால் சென்னை திருவல்லிக்கேணி ஜாம்பஜார் சாலையில் பழைய கட்டிடத்தில் வளர்ந்திருந்த அரசமரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் காவல்துறையுடன் இணைந்து மரத்தை இயந்திரங்கள் மூலம் அகற்றியதை தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. தொடர் கனமழையால் முழு கொள்ளளவை நெருங்கிய புழல் ஏரியிலிருந்து 2500 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாரவாரிக்குப்பம், வடகரை, சாமியார் மடம், தண்டல் கழனி, பாப்பாநகர், வடபெரும்பாக்கம், மணலி உள்ளிட்ட கிராமங்களில் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையின் காரணமாக வீடுகளை மழைநீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதே இதற்கு முக்கிய காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள்ளே நுழைவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். புதுச்சேரியில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வீடூர் அணை திறக்கப்படுவதால் சங்கராபரணி ஆற்றங்கரையில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் அமைக்கப்பட்ட 4 குளங்களால் மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகும் நீண்டகால பிரச்சினை முடிவுக்கு வந்தது. இதனால் கிண்டி 5 பர்லாங் சாலை, மடுவின்கரை, வேளச்சேரி ஆகிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் நடப்பாண்டில் நிம்மதியடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரமங்கலம் கிராமத்தில் உள்ள ஓடையில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக 50 ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளக்காடானது. ஓடையை மறித்து சாலை உருவாக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று அரசு சார்பில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் மழையின் எதிரொலியாக மழைநீர் தேங்கி தீவாக காட்சியளிக்கும் ஆவடியின் விவேகானந்தா நகர் தண்ணீரின் அளவு 3 அடிக்கு உள்ளதால் அவசர காலத்தில் ஆட்டோ கூட நீரில் மெதுவாக ஊர்ந்து வரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக முறையான மழைநீர் கால்வாய் அமைக்கப்படாததே என்று குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் கட்டணமின்றி நிரந்தர உறுப்பினராக சேருவதற்கான கால அவகாசம் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிறு குறு வணிகர்களின் நலன் கருதி அவர்கள் 500 ரூபாய் கட்டணம் செலுத்தாமல் வணிகர் நல வாரியத்தில் நிரந்தர உறுப்பினராக சேருவதற்கு சலுகை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த அவகாசம் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மனைவியை கொலை செய்து தற்கொலை நாடகமாடிய நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வரதட்சணை கேட்டு மனைவியை துன்புறுத்தி கொலை செய்த வழக்கில் கௌதமன் என்பவர் கைதாகியிருந்தார். இதுகுறித்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.